இந்த வீடியோவில் நம்ம புடலங்காய் விதை வந்துட்டு எப்படி வீட்டிலேயே சேமிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து புடலங்காவோடைய பழம். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு பழுத்து இந்த மாதிரி நமக்கு நல்லா மஞ்சள் கலரில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துட்டோன்னா உள்ளே நல்லா விதைகள்லாம் வந்து முற்றி இருக்கும். நான் இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா 25 லிட்ரு காலி வாட்ரு கேன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு வெறும் எருவு மட்டும் கொட்டி வளர்த்துருக்கேன். ஸோ இது வளர்ந்துட்டோன்னே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காயை வந்துட்டு அப்படியே நான் அறக்காமே கட் பண்ணாமே விட்டதுனால அதை அப்படியே முற்றிட்டு நான் விதைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காய் வந்துட்டு இப்போ தான் நல்லா வந்து கலர் மாறி இருக்குது. ஸோ இந்த கலர் மாறும் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் குருவிங்க வந்துட்டு இந்த பழத்தை வந்துட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த பழத்தை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதைகளை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோன்னா இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாவக்காலையும் வந்துட்டு விதை வந்துட்டு இந்த கலரில் தான் இருக்கும், ரெட் கலராக இருக்கும் உள்ள சதை பகுதியில். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்குது அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து விதைங்க வந்து முத்திய விதைங்க வந்து இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் உள்ளே வந்துட்டு விதை வந்துட்டு இப்படி முத்தி விதை வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நல்லா நம்ம உள்ளே இருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நம்ம அலசி எடுத்துக்கணும். தண்ணி விட்டும் அலசலாம், இல்லைனா நம்ம இப்படியே கூட சாணியில் கூட நம்ம அப்படியே தட்டி அப்படியே அடை மாதிரி தட்டி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து நம்ம தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த விதைகளை வந்துட்டு நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை நான் வாஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிதந்து வருதில்ல, அந்த விதைங்கள்லாம் வந்துட்டு வெயிட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு முளைக்கும், ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த காய் வந்துட்டு வரது வந்துட்டு ரொம்ப லேட்டாக வரும். ஸோ இதனால் நம்ம அந்த மேலே இருக்கிறது அந்த விதைகளை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அடியில் நம்மளுக்கு இருக்குல்ல இந்த விதைகளை எடுத்து நம்ம டேரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அடியில் இருக்க விதையை மட்டும் எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வச்சுட்டு வெயிலில் நம்ம நல்லா பரப்பி காய வச்சிட்டோன்னா இருக்கும். அந்த மேலே மிதந்து வந்த இப்போ பார்த்திங்கன்னா காய வச்சாச்சு. இப்போ காய வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த காய வச்சு எடுத்ததை வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம சாம்பலும் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இப்போ நார்மலாக இந்த விதையை வந்து நம்ம வீட்டிலே சேமிக்கிறதுனால இப்போ கடையில் போய் நம்ம வாங்குறதா இருந்தோன்னா நமக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் இப்போ இவ்வளோ விதைங்க வந்துட்டு ஒரு 50 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ இது நம்ம வீட்லேயே இருந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து காசும் வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நம்ம சாம்பல் வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். சாம்பல் இல்லைன்னா வேப்ப இலை பொடி அப்படிலாம் வசம்பு பொடி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சாம்பல் போட்டிருக்கேன். இப்போ சாம்பல் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அந்த டைமில் எடுத்து நம்ம வந்து விதையை வந்துட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.